ஹாய், ஹலோ, வெல்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து மெத்தட்ஸ் இன் ஜாவான்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ மெத்தடுன்றது என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட். அது வந்து எப்போல்லாம் கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது பேசிக்லி என்னென்னா ஒரு மெத்தடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம அந்த மெத்தடை திரும்ப திரும்ப நம்ம டைப் பண்ண தேவையில்ல. ஒரு தடவை எழுதி அது தனியாக வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்பெல்லாம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. சரியா? சரி, ஓகே. இப்போ மெத்தட்ஸில் வந்து ஒரு 4 பார்ட்ஸா அத பிரிக்கலாம். மாடிஃபையர்னா ஆக்சஸ் லெவல்ஸ், பப்ளிக், பிரைவேட் இந்த மாரி இருக்க ஆக்சஸ் லெவல்ஸ் தான் மாடிஃபையர்ஸ். ரிட்டர்ன் டைப். ஸோ எந்த மாரி டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணுறோன்றது தான் ரிட்டர்ன் டைப். ஸோ இட் கேன் பி இன்ட், ஸ்ட்ரிங், வாய்ட். ஸோ வாய்டுனா வாய்டுன்னு நம்ம ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணி டேட்டா டைப் டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, அந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரியா? ஸோ நேம் ஆஃப் த மெத்தட்னா அந்த மெத்தடோட நேம். ஸோ சிம்பிளா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஆ அ ஒரு நம்பர் வந்து ஈவன் ஆர் ஆடுன்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அந்த மெத்தடோட பேர் வந்து ஈவன் ஆர் ஆட். அப்ப அங்க ஒரு இன்புட் வாங்குறோம்னா, அதான் பாராமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். இன்புட் வேல்யூஸ். ஸோ இப்ப நம்ம அங்க ஒரு நம்ம ஒரு ஆர்டர் ஈவன்றதுக்கு ஒரு 2 வாங்குறோம். 2 வாங்குனோம்னா, அத ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, அதான் ரிட்டர்ன் டைப். சரியா? அவ்வளோதான். சிம்பிள் தான். மெத்தடுன்றது நம்ம பேசிக்கா ஜாவால ஜாவான்றது மட்டும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்லயுமே நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப பைத்தான்னா அது ஃபங்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாரி. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட் வந்து மெயின்குள்ளேயே நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம மெயின்லயே எழுதாம தனியா தான் எழுதி வச்சுப்போம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் கிரீட்னு வச்சுக்கோங்க. சும்மா பேசிக்கா கிரீட். அதில் வந்து ஹாய். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நம்ம இங்கே நம்ம கோட் அடித்து வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த மெத்தட் நம்ம மெயின் மெத்தடில் கால் பண்ணணும். மெயின் மெத்தடில் கால் பண்ணால் தான் நம்ம எழுதியிருக்க இன்னொரு மெத்தட் வந்து யூஸ் ஆகும் எப்பயுமே. ஸோ இப்போ நம்ம கிரீட்டுன்றதை கொடுக்குறோம். ஏன்னா கிரீட்டுன்னு தான் மெத்தட் நேமு. அப்படியே கொடுத்துட்றோம். மெத்தட் எப்பயுமே இந்த ப்ராக்கெட்ஸோட தான் எண்ட் ஆகணும், இல்லாட்டி எரர் வரும். நான் ரன் கொடுத்துட்டேன். ஸோ ரன் ஆனோடனே ஹாய் ஹேன்ட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு பேராமீட்டர், நம்ம இங்கே பேராமீட்டர்ஸ்னு பார்த்தோம்ல, ஒரு பேராமீட்டரோட வைப்போம். ஸோ என்ன பேராமீட்டர் வைப்போம்? ஸ்ட்ரிங்குன்னு வைப்போம். ஸ்ட்ரிங் நேம்னு வச்சுக்குவோம். ஓகே. இப்போ வந்து நம்ம இங்கே சென்ட் பண்ணுறப்ப ஒரு நேமோட சென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது பேராமீட்டர். சரியா? மெத்தடில் எழுதியிருக்கிற ஒரு வேல்யூ வந்து பேராமீட்டர். நம்ம இதில் மெயின் மெத்தடில் கொடுக்க போகிற வேல்யூ வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் பேராமீட்டர்ஸ்க்கும் ஆர்கியூமெண்ட்ஸும் இருக்க டிஃப்ரென்ஸ். பேராமீட்டர் வந்து மெத்தடில் இருக்க அந்த ஃபிக்ஸ்டு வேரியபிள். ஆர்கியூமெண்ட்ஸுன்றது மெத்தடில் நம்ம எப்போ மாற்றிக்கிறது, நம்ம மெத்தட் கால் பண்ணுறப்ப கொடுக்குற வேல்யூஸ் தான் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு நேம், என்ன நேம் கொடுக்கலாம்? காமெடி தமிழ்னு வச்சுக்குவோம். சும்மா இப்போ இது ரன் பண்ணோம்னா அந்த வரல. ஏன் வரல? நம்ம இங்கே அதை ஆடே பண்ணல. ஸோ ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குவோம். நேம் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நேம் வந்துடும். இப்போ இங்கே வந்து உங்கள் பேர் போட்டிங்கன்னா ஹே போட்டு உங்கள் நேம் வந்துருக்கும். ஸோ ஓகேவா? இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ரிட்டன் டைப். இப்போ வந்து நம்ம வாய்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மெத்தடில். செகண்ட் டைப் என்னது? ஒரு ஆக்சுவலாக ஒரு ரிட்டன் டேட்டா டைப் இருக்கிற மாதிரி. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் சம்னு வச்சுக்குவோம். இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த இது வந்து ரிட்டன் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? இந்த இதை கமெண்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஸ்லாஷ் லைன்ஸ் போட்டோம்னா கமெண்ட்ஸாக மாறிடும். ஸோ இந்த லைன் போட்டுட்டு
இப்போ வந்து இன்ட்டு ரிசல்ட்னு வச்சுக்குவோம். ரிசல்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் 5, 10ன்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இந்த 5 வந்து ஏயோட வேல்யூக்கு போயிடும். இங்கே இருக்க ஏயோட வேல்யூக்கு. 10 வந்து இங்கே இருக்க பியோட வேல்யூக்கு போயிடும். ஓகே. ஸோ அப்படி போடுறப்ப இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணுவோம். சம் ஈக்குவல் டு ப்ளஸ் ரிசல்ட். ஸோ இங்கே வந்து சம் 15ன்ட்டு நம்மளுக்கு இது வந்து ஆட் ஆகி வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கே இந்த இதெல்லாம் கமெண்ட்ஸ் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம ரிசல்ட்டில் வந்து சம் ஆஃப் 5, 10ன்னு அனுப்புகிறோம். ஸோ சம்ன்றது இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தட் கால் ஆகி இந்த மெத்தட்குள்ளே 5ம் 10ம் போய் போனதுக்கப்புறம் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. ரிட்டன் A + Bன்னு இருக்குது. ஸோ வந்து A + B ரிட்டன் ஆகி இங்கே ரிசல்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆயிடுச்சு. நம்ம இங்கே system.out.println கொடுத்து அப்புறம் தான் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். அதனால தான் இங்கே வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. அவ்வளோதான். மெத்தடுன்றது ரொம்ப ஈஸி. மெத்தடுன்றது ஆக்சுவலாக இது பண்ணுறோம், ஒரு கோடை ரிப்பீட்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து எத்தனை தடவை வேணால் திரும்ப இங்கே வந்து 5க்கு பதிலாக இப்போ நம்மளுக்கு வந்து 10 + 10 எவ்வளோன்ட்டு ஒரு கோடில் ஆட் ஆகும்னா அப்போ போட்டு இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். திரும்ப நம்ம அதை அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கோடை அடிக்கணுன்ட்டு. ஸோ மல்டிபிள் டைம் கால் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், டேக் கேர்.